அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சனுக்குள்ளே போகும்போது நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம். ஆனால் பிள்ளைங்க ஒரு கணக்கு போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் டெய்லியும் போய்கிட்டு இருக்கு. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் எடுத்துருக்கேன். 1 கப் அளவு தயிர், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது, 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, பச்சை மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால இதில் மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது, மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாய், மிளகுத்தூள் காரம் தான். எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து மல்லித்தூளோட வாசனை நல்லா போகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, தேவைக்கேற்ற தேங்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அதிலே ஒரு பாதி லெமனையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா தலையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் குருமா ரெடி ஆகிடும்.